இப்ப விஜயகாந்த் சாருடைய மறைவ ஒட்டி வந்து நெறைய பேரு அவரு ரொம்ப நெகிழ்ச்சியா பேசின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரு அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது. சோ அந்த மாரி உங்களுடைய வாழ்க்கையில விஜயகாந்த் சாருடைய எந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே வந்து நீங்க நெனச்சு பார்க்கறது, மறக்க முடியாத ஒண்ணா இருக்கு? இல்ல விஜயகாந்த் அந்த டைம்ல இருந்த அவருக்கு அந்த இரக்க குணம் உண்டு. வறுமையில வாடுகின்ற போது கூட தன்னுடைய சாப்பாட்டை பங்கிட்டு கொடுக்கறது வரைக்கும் ஈஸியா செஞ்சுட்டு போயிடுவார். ம், ம். ரொம்ப சுலபமா செய்வார். அதெல்லாம் பெரிய அருமையான ஒரு நல்ல நண்பன். ஒரு சின்ன அறையில தங்கி இருப்போம். 10 பேர் இருப்போம். 10 பேர் இருந்தா கூட அவ அந்த அந்த நடிக்க போகும்போது இல்ல நடிச்சுட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன இடம் கிடைச்சா அந்த இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்குவோம். கொஞ்சம் எந்திரிங்கன்னு கூட நண்பர்களை இத்தனைக்கும் இவர் தான் வேலைக்கு போயிட்டு வர்றாரு. அவன் சும்மா தான் இருக்கான். அவனை எழுப்பலாம். இல்லை நீ சும்மா தானே இருக்க, நான் இப்போ டயர்டா வர ஷூட்டிங் முடிச்சு நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டான். ஆ. ஸோ அது மாதிரி இயற்கையிலேயே அது ஒரு அற்புதமான ஒரு மனம் குணம் படைத்த ஒரு விஜயகாந்த். அது வளர வளர பொருள் ஈட்ட ஈட்ட அது அதிகமாச்சு. நண்பர்களுக்கு செய்வது அதெல்லாம் அதிகமாச்சு. நான் அவரை சின்ன வயசுல இருந்து போராட்டமான காலத்துல இருந்து பார்த்துருக்கேன். 2 பேருமே போராடி வாய்ப்பு தேடி வாய்ப்பு கிடைக்காமல் போராடியது. வாய்ப்பு கிடைத்து பெரிய கேப் விழுந்து அதை விட போராட்டம். வாய்ப்பு கிடைக்காம இருக்கப்போ கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ரோட்ல போலாம் நம்ம. வாய்ப்பு தேடிட்டு மட்டும்தான் இருப்போம். ஆனா வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிறகு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச உடனே ரோட்டுக்கும் போக முடியாது, வெளியவும் போக முடியாது. போனா இந்த விஜயகாந்த் தான் சந்திரசேகர் சொல்லுவாங்க. அப்படி கேப்பும் இருந்தது. அந்த இடைவெளியும் போராடி வெற்றி பெற்றவர். சிறந்த பண்பாளர். எனக்கு தெரிஞ்சு நண்பனா கல்வின்றது படிப்புல பெரிய படிப்பு படிச்சவங்கள. நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சேன், அவ்வளவுதான். அவர் எஸ்எஸ்எல்சி முடிச்சாரான்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியாது. பள்ளி படிப்பு படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா பெரிய ராஜதந்திரி, பெரிய புத்திசாலி. ரொம்ப அதனாலதான் அரசியல் களத்துல இந்த அளவுக்கு வெற்றி அடைவதற்கான காரணம் அதுதான். ஒரு ஃப்ரெண்டா எனக்கு நான் கால்குலேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். இப்படிதான் 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 இப்படிதான். இந்த கிரியேட்டிவிட்டிக்கு கல்வி தேவையில்லை. கல்வி என்ற அறிவு, படிப்பறிவு என்பது தாண்டி கிரியேட்டிவிட்டி ஒண்ணு இருக்கு. இந்த கிரியேட்டிவிட்டி என்னன்னா, அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கற்றவர் அல்ல. ஆனால் அவர் தான் கல்வியவே வளர்த்தாரு. ஸோ அப்ப படித்த ஐஏஎஸ் ஆபீசர்கள் அதிகாரிகள்லாம் இருக்காங்க பக்கத்துல. அவங்களுக்கு தோணாத ஒரு விஷயம் தோணுது. அப்படித்தான் காமராஜர் செய்தார், அண்ணா செய்தார், கலைஞர் செய்தார். கேள்விகளை கேட்டு ஏன் இதை இப்படி பண்ணா என்ன? இல்ல சார் அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? இல்ல சட்டத்தை மாத்துங்க, அவ்வளவுதானே. அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு பாருங்க. அந்த கிரியேட்டிவிட்டி தான் மிகப்பெரிய. அந்த கிரியேட்டிவிட்டி இருப்பவர்கள் அரசியல் இருந்தாலும், பொது வாழ்க்கையில் இருந்தாலும், கலைத்துறை இருந்தாலும், கலைத்துறையில் இருக்க மிகப்பெரிய டைரக்டர்லாம் பெருசு படிச்சுட்டுலாம் வரல. ஆனா அவங்க ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்ப என்னை உருவாக்கி விட்டவர் இயக்குனர் பாரதிராஜா. பாரதிராஜா படங்கள்ல சொல்லாத செய்திகள் இல்லையே. வேதம் இதெல்லாம் அவர் எவ்வளவு பெரிய செய்தி சொன்னாரு. அலைகள் ஓவியத்துல ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனையில தூக்கி அடிச்சுட்டு என்ன மாதிரி கதையை சொன்னாரு. அந்த மாதிரி சுய சிந்தனை, ஆற்றல் மிகுந்த சிந்தனை, அதெல்லாம் விஜயகாந்த் இயற்கையில இருந்தது. அவன் என்ன சொல்லுவான்னா, யதார்த்தமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல. சரி, நான் கார்ல போகும்போது அவன் சொன்னது, கார்ல போகும்போது நம்ம இப்படி உட்கார்ந்து தானே போறோம். இப்படி உட்கார்ந்து போகும்போது கார் இப்படி போகுது, இப்படி 2 பக்கம் இப்படி பாஸ் ஆகி போகுது இல்ல. இப்படி லெப்ட் ரைட்டு பிளாட்ஃபார்ம் ரோடு, நடுவில் எதிர்த்தாப்புல வர்ற வண்டி. இந்த 3யுமே மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருப்போம். அப்படியே அது எனக்கு என்னமோ தெரியல, அப்படியே பார்ப்பேன். அதனால இந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்கிற துன்பங்கள், பிளாட்ஃபார்ம்ல நடக்கிற பிரச்சனை, ஒரு புருஷனை முன்னாடி சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அதை சொல்லுவான். ஒரு ஏழை கீழே உட்கார்ந்து கை காலு அடிபட்டு இருந்தது, அவன் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவான்னா, அதே இடத்துக்கு போன்னு சொல்லி அந்த ஆள் இருந்தா அந்த ஆளுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துருவான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது 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 ஒரு சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்தை என்கிட்ட சொன்ன நான் அதை நினைவுபடுத்துறேன். அது ஒரு அற்புதமான விஷயமா இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கார்ல உட்காந்து எங்க நேரம் போறோம், ஷூட்டிங் போனோம், அது வேற வீட்டுல இருந்து வந்துட்டு சாயந்தரம் எங்க போகாது அப்படின்றப்ப இது போயிடுது. ஆனா மைண்டுக்குள்ள 1000 தாட்ஸ் ஓடிட்டே இருந்தாலும் இது அங்க ஒரு டிரைவர் பிரமாதமா சொல்லுவோம். டிரைவர் தானே வண்டியை ஓட்டி கரெக்டா போயிட்டு இருக்கணும். இங்க ஒரு 500 அடிக்கு அந்த பக்கம் சொல்லுடே லெப்ட்ல அவன் சரியா வரல, சைக்கிள்காரன் பார்த்துப்போம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சைக்கிள்காரன் பண்ணிடுவான்.
ரைட், இந்த பக்கம் இந்த ஆள் சரியா வரல, இல்ல சிக்னல் முன்னாடியே கிராஸ் பண்ண போறா, பார்த்து கொட்டுறாங்க. அதே மாதிரி நடக்கும். ஸோ இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் விஜயகாந்த் ஷூட்டிங் நடக்குன்னா அங்க வெறும் நடிச்சான் ஹீரோவா அப்படின்னு இருக்க மாட்டாப்ல. ஒரு ஸ்டூல் போட்டு அப்படி உட்காந்து, ஸ்டூல் போட்டு சாஞ்ச ஸ்டூல் இருக்கு, சேர்ல எல்லாம் உட்கார மாட்டாப்ல, ஸ்டூல் போட்டு அப்படியே உட்காந்துருப்பாப்ல. உட்காந்துருந்தா எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. இப்போ ஒரு ஸ்மோக் போட்டாங்க அப்படின்னா அங்க டைரக்டர் சொல்லுவாங்க ஸ்மோக் போட்டு விடுங்க அப்படின்னா அந்த இதுல ஸ்மோக் போடுவாங்கல்ல. அப்போ ஸ்மோக் போடும்போது இங்கதான் அந்த ஸ்மோக் வரணும், ஸ்மோக் அங்க போகும். அப்போ சொல்ல, டே காத்து அங்க அடிக்குது, நீ இங்க கொண்டு வா, லெஃப்ட் ஓரமா கொண்டு வந்தா ஸ்மோக் கரெக்டா இங்க வந்துடும். சின்ன சின்ன விஷயங்களே அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி கலை இதுல ரொம்ப அடுத்தவங்க மேக்கப் பார்ப்பாரு, அடுத்தவங்க இதுல பார்ப்பாரு, சின்சியரா வந்து பண்ணுவாங்க. அது மாதிரியான மைனூட்டான நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஜயகாந்த் உண்டு. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து தமிழகத்துல ஒரு பெரும் மாற்று சக்தியா வந்து இருந்தாரு அப்படின்னு எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் அவர் கட்சியும் வந்து எடுத்துட்டு போனாரு. இப்ப அவருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து யாரு ஃபில் பண்றாங்க? இல்ல அப்படி ஒரு எதிர்காலம் ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படியெல்லாம் அரசியல்ல வந்து அண்ணாவுக்கு பிறகு யார் என்று கேட்டார்கள், கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு யார் என்று கேட்டார்கள், தளபதி வந்தார்கள். அது மாதிரி வந்து மக்கள்கிட்ட அது அவ்வளவுதான். அது அது இருக்க வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எந்த திசையை நோக்கி அது போறது, அதற்கான அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன, அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இல்ல அதுக்கு அதுக்கு அவங்களுடைய வாரிசுகளோ வர்றாங்கன்னா அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுதான் நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். எதுலையுமே வந்து கணிப்புன்றது வந்து நமக்கு சொன்னோம்னா அது சரியா நடந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். நடந்ததுக்கு அப்புறம் இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லவே முடியாது.